ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குத்தந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு பங்குத்தந்தை செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் ஒன்று இருக்கு. நாங்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்ட் பர்சனுக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ வேணால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரோம், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நானுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு 2 பசங்க இருக்காங்க எனக்கு. அவங்களையும் பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு ஷேர் மார்க்கெட் பார்த்துட்டு இப்போ ஷேர் மார்க்கெட் வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஓரளவு ஒரு ப்ராஃபிட்டும் எங்களுக்கு கிடைக்குது. நீங்களும் இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி மார்ச் 7ஆம் தேதி க்ளோஸ் ஆன டேட்டாவை பற்றி பார்க்கலாம். மார்ச் 7ஆம் தேதி இந்தியன் ருப்பி அதாவது மார்ச் 1ஆம் தேதி க்ளோஸ் ஆன 82.90 12 பைசா அப் ஆகி 82.78 செட்டில் ஆயிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் க்ளோஸ் ஆன டேட்டா 74,119.39, அதாவது 0.42% அதிகமாயிருக்கு. நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 22,493.55, அதாவது 0.51% அப் ஆயிருக்கு. மார்ச் 7ஆம் தேதி நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் 3% சர்ஜ் ஆயிருக்கு. நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் 1.5% கெயின் ஆயிருக்கதாகவும், நிஃப்டி எனர்ஜி 1.4% கெயின் ஆயிருக்கதாகவும், நிஃப்டி பேங்க் 1% கெயின் ஆயிருக்கதாகவும் செய்தி வெளியாயிருக்கு. நிஃப்டி மீடியா 3.2% லாஸ்ல போயிருக்கு. நிஃப்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டெக்ஸ் டவுன் ஆயிருக்கு 1.3%. நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் 1% அதிகமாயிருக்கு. போன வீக்ல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 10,081.08 கோடிக்கு செல்லர்ஸா எடுத்திருக்காங்க. டிஏஇ 10,129.17 கோடி பையர்ஸா எடுத்திருக்காங்க. அடுத்ததா ஆர்பிஎன்எல் ஸ்டாக் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னன்னா, அவங்க இன்னைக்கு மார்ச் 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, மத்திய பிரதேசில் மெட்ரோ ரயில் கார்பரேஷன்லேருந்து ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணதாகவும், அந்த ஆர்டர் அபோ 3 இயர்ஸ்க்குள்ளார அந்த ஆர்டரை ஃபினிஷ் பண்ண போனதாகவும், அந்த ஆர்டரோட ஒர்த் ₹543 கோடியாகவும், இந்த ஆர்பிஎன்எல் மொத்தமாக அரௌண்ட் 65,000 கோடிக்கு ஆர்டர் எடுத்துக்கிறதாக செய்தி வெளியாயிருக்கு. இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு செய்ய வாய்ப்புள்ள 2 பங்குகளை பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவதாக ஆர்பிஎன்எல் ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கு 10லேருந்து ஒரு 12% வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்க்ரீனர்ல போய் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஆர்பிஎன்எல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, அதோட மார்க்கெட் கேபிட்டல் 49,613 கோடியா இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 37.9 இருக்கு. ஆர்ஓஇ நல்லா இருக்கு. ஏன்னா ஆர்ஓஇ 20.8% இருக்கு. அதாவது 15% மேலே இருந்தாவே ஆர்ஓஇ நல்ல ஆர்ஓஇயா சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். இதோட டெப்ட் ஈக்விட்டி 0.76 இருக்கு. இதை பிஎஸ்ல போய் கம்பேர் பண்ணோம்னா, ரெயில் விகாஸ் பிஇ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. என்சிசி இதெல்லாம் பார்க்கும்போது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 34.09 இருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சேல்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இவி பை எபிட்டா 20.34 இருக்கு. பரவாயில்ல. புக் வேல்யூ 6.27 இருக்கு. அதுவுமே ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.76 இருக்கு. ஆர்ஓஇ 20.81, ஆர்ஓசிஇ 17.80, கரண்ட் ரேஷியோ 1.65. இதை குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணுவோம். குவார்டர்லி ரிசல்ட்டுமே சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலுமே இந்த ஸ்டாக் சார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ஐயான 320லேருந்து 237 டவுன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கு இந்த ஆர்டரும் கிடைச்சிருக்கு.
இந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் கொடுக்கவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நம்ம இந்த ரேட்லேருந்து கன்சிடர் பண்ணோம்னா ஒரு 10லேருந்து 12% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டாக் ஒரு 10% கீழே இறங்கியிருக்கு. அதுவுமே இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல் பார்த்தோம்னா மார்க்கெட் கேபிட்டல் 64,360 கோடியா இருக்கு. ROE பரவாயில்ல 16.8%. நான் சொன்ன மாதிரி 15க்கு மேல இருந்தா ROE ஒரு நல்ல ROE-யா நம்ம பார்க்கலாம். புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 254 இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 1.96 பரவாயில்ல. டெப்ட் ஈக்விட்டி இல்லை பாருங்க, கடையிலே இல்லாத கம்பெனி இது. இதை பிஎஸ்ல போய் கம்பேர் பண்ணோம்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கடையிலே இல்லாத கம்பெனி. அடுத்து இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 36, இபிஎஸும் நல்லா இருக்கு, 36.59 இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல நமக்கு கிடைக்குது, 10.03. மற்ற ஸ்டாக்கோட பிஎஸ்ல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அண்டர் வேல்யூஷன், அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல நமக்கு கிடைக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸ் 1.41, அதுவுமே பரவாயில்ல. EV by EBITDA 5.32, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.44, ROE 16.77, ROCE 20.59, கரண்ட் ரேஷியோவும் நல்லா இருக்கு, 0.47 இருக்கு. இதை குவார்டர்லி ரிசல்ட்ல செக் பண்ணோம்னா சேல்ஸ் செப்டம்பர் 2023 விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் 1,605 கோடியிலேருந்து 1,518 கோடியா இருக்கிறது, குறைஞ்சிருக்கு. இருந்தாலுமே இந்த ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நம்ம இந்த ரேட்லேருந்து கன்சிடர் பண்ணோம்னா ஒரு 10லேருந்து 12% வரைக்கும் அப்பாக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா நம்ம பிஎஃப்சி ஸ்டாக்கை பற்றி பிப்ரவரி 29 ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு பங்கை தேர்வு செய்வது எப்படின்னு அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிளைமரில் தரோம், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதில் பிஎஃப்சி ஸ்டாக்கு சிங் ட்ரேடிங்க்கு வாய்ப்பு உள்ளதாக நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக்கு இப்போ கிட்டத்தட்ட 9% மேலே ரேலி ஆயிருக்கு. நான் சொன்னப்ப கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னா 396லேருந்து இப்போ 429 இருக்கு. அது கிட்டத்தட்ட 9% ரேலி ஆயிருக்கு. நீங்களும் இந்த ஸ்டாக்கை செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா டாடா பவர் நல்ல ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஆர்டர் எடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த ரேட்ல வாங்கலாமா வேணாமான்னு ஸ்க்ரீனர்ல போய் ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இதோட டாடா பவரோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,35,872 கோடியா இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 94.3. இண்டஸ்ட்ரி பிஇ இண்டஸ்ட்ரி பிஇயை விட ஸ்டாக் பிஇ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 24.2 இருக்கு. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 39.7. கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷனாக இருக்கு இந்த ஸ்டாக்கு. டெப்ட் ஈக்விட்டியுமே டெப்ட்டும் கொஞ்சம் கடனும் கொஞ்சம் இருக்கு, 1.74 இருக்கு. இந்த ஸ்டாக்கை பிஎஸ்ல போய் கம்பேர் பண்ணோம்னா இபிஎஸ் 11.20 இருக்கு. இபிஎஸ் பரவாயில்ல, பிஇ தான் அதிகமாக இருக்கு, பார்த்தீங்கன்னா 39.68 இருக்கு. மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது அதானி குரூப் ஸ்டாக்கை விட கம்பேர் பண்ணும்போது பிஇ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் மற்ற ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது பிஇ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சேல்ஸ் பரவாயில்ல, 2.34 இருக்கு. EV by EBITDA 13.22 பரவாயில்ல. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுவுமே பரவாயில்ல, இருந்தாலுமே டெப்ட் இருக்கு, 1.74 இருக்கு. ROE ROCலாம் பரவாயில்ல, கரண்ட் ரேஷியோவும் பரவாயில்ல. ஆனால் சார்ட்ல போய் பார்த்தோம்னா ரொம்ப ஏறிடுச்சு. 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 203 ரூபாயில இருந்த ஷேரு இப்போ 425 இருக்கு. ரொம்ப கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷன்லாம் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். எல்லாரும் டிஸ்கிளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த ஸ்டாக் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்களும் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.